தேவன் நம் மீது வைத்த அன்பை யோசித்து பாருங்கள். தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக நீங்கள் ஏன் கவலைப்படணும்? ஏன் துக்கத்தோடு உட்காரணும்? ஏன் எனக்கு என்ன ஆகும்னு பயப்படணும்? எல்லாமே ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். கைகளிலே ஏந்தி வைத்திருக்கிறார். கவலை இல்லாமல் அவருடைய அன்புக்கு நாம் அடிப்படைவோம். பிரியமானவர்களே, ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாட் பிகாஸ் he was a sinner, but because of my sin. என்னுடைய பாவத்துக்காக, என் மேல் விழுந்த சாபத்திற்காக அவர் அந்த சிலுவையிலே தூக்கப்பட்டார். அவர் இப்படியாய் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினார். அது ஒரு அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. அந்த சிலுவை, அந்த மரித்தல் என்கின்ற ஆண்டவர் நமக்காக மரித்தது தமது அன்பை வெளிப்படுத்து. உனக்காக நான் செத்தாலும் நான் சாமையனை தவிர நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் உலகத்தில் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பறந்து போயிடுவாங்க. யாரும் நமக்காகலாம் மறிக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் இங்கே சொல்லுகின்றார், நமக்கு வசனம் சொல்லுகின்றது, நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். என்னுடைய துரோகத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக. அப்போ இன்னைக்கு அவருடைய அன்பை குறித்து நாம பயப்படாமல் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வீட்டில் 2 சகோதரர்கள் இருந்தார்கள். மூத்தவன் நல்ல மகனாக இருந்தான். இளையவன் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக நண்பர்களோடு கூட சேர்ந்து அப்படியே இருந்து தவறான வழியிலே செல்ல ஆரம்பித்தான். போதைகளுக்குள்ளாக அவன் அடிமைப்பட்டு போகின்றான். அப்படி ஒரு நாள் என்ன செய்கிறான், அவன் விளையாட்டுத்தனமாக போதையில் இருக்கும் பொழுது ஒரு சண்டை ஏற்படுகிறது. அந்த சண்டையிலே இவன் கத்தி எடுத்து குத்தி விடுகிறான். குத்தி விட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கின்றான். போலீஸ் துரத்துது. சட்டையெல்லாம் ரத்த வெள்ளமாக இருக்கின்றது. அவன் ஓடி ஓடி வந்து அண்ணனுடைய வீட்டிலே தஞ்சம் புகுந்தான். கதவை தட்டுனே அண்ணன் திறக்கிறான். என்னடா இப்படி அப்படின்னு, சரி போ, உள்ளே போயிட்டு ஷர்ட்டை மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னாமே, உள்ளே போகணுமே அந்த ஷர்ட்டை மாற்றிட்டு உள்ளே உட்காந்துட்டான். நீ உள்ளே அமர்ந்துரு. அப்போது போலீஸ் வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினதுமே இவர் கதவை திறந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அண்ணன்காரன் அந்த ஷர்ட்டையை போட்டிருக்கான். அந்த ஷர்ட்டு ஃபுல்லாக கரையாக இருக்கிறதுனால நீ தான் கொலைக்காரன் என்று சொல்லி அவனை பிடித்து கொண்டு அண்ணனை நீதிமன்றத்தில் வைத்து அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவன் பனிஷ்மெண்ட்டில் சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறான். இதையெல்லாம் பார்த்து தம்பி அழ ஆரம்பிக்கிறான். ஐயோ, நான் செய்யாத தவறுக்கு இவர் போய், தான் செய்யாத தவறுக்கு இவர் போய் பழி வாங்குறாரே, நான் செஞ்ச தப்புக்கு நான் தானே இங்கே சிறைச்சாலையில் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் மனம் கசந்து அழுது மனம் திரும்புகின்றான். மனம் திரும்பின பிறகு மிகவும் சந்தோஷமாய் அண்ணன்காரன் பார்க்குறான். அப்போது இந்த உலகத்தில் அப்படி ஒரு அன்பு இருக்கும்பொழுது, அவருடைய அன்பு, அண்ணனுடைய அன்பை தம்பிக்கு காட்டும் பொழுது அவ்வளோ உணர்ந்து கொண்டு மனம் மாறுகின்றாரே. இப்போ தேவன் நம் மீது வைத்த அன்பை யோசித்து பாருங்கள். தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக நீங்கள் ஏன் கவலைப்படணும்? ஏன் துக்கத்தோடு உட்காரணும்? ஏன் எனக்கு என்ன ஆகும்னு பயப்படணும்? எல்லாமே ஆண்டவர் பார்த்து கொள்வார். பிரியமானவர்களே, உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். கைகளிலே ஏந்தி வைத்திருக்கிறார். கவலை இல்லாமல் அவருடைய அன்புக்கு நாம் அடிப்படைவோம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய அன்புக்கு ஈடாக நாங்கள் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் தைரியத்தோடு வாழ உங்களுடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.